ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். சண்டே மீன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் மீன் குழம்பு பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் தேங்காய், மீன் குழம்பு மசாலா இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து, வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 3 வெங்காயம் இதோடு சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம சொன்ன மாதிரி பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ 3 தக்காளி, நல்ல பழமான தக்காளியை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வதங்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், இதை மட்டும் சேர்த்தா போதும். குழம்பு மிளகாய் தூள் எதுவுமே நம்ம இதோட சேர்க்க போகிறதில்ல. இன்றைக்கி இந்த மீன் குழம்பு மசாலா தான் இந்த மீன் குழம்புக்கு ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறது. இப்போ ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஸோ சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு அதோடைய கடைசியில் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு சமயத்தில் குழம்பு செய்கிறப்போ புளி ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சோன்னா சீக்கிரமாக புளி ஊறி அதோடைய கரைசல் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்க சொல்ல நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூட தேங்காய் சேர்க்க போகிறோம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இது வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன். தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கணும். இதை நல்லா கொதிச்சிட்ருக்க மீன் குழம்போட நம்ம இதோட சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை இதோட ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். குழம்பு கொதிச்சிச்சு. சேர்த்துட்டு உடனே கலந்து விடக்கூடாது. மீன் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையான நம்மளோட மீன் குழம்பு மசாலா பொடி, தேங்காய் சேர்த்த மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.